வந்து அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய வக்கீல்கள் கேட்கிறாங்க. அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இது பிஜேபியினுடைய கட்சியின் ஆதரவான வக்கீல். 2014 டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியின் தனிப்பட்ட புகாரை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதால் இந்த வழக்குக்கு தனியாக ஒரு காவல்துறை எஃப்ஐஆர் தேவையில்லை என்று கூறினார். எது வேணாலும் மாத்துவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. பொதுவாக the law can be applied all sectorial on the people, whether that may be a celebrity or not, அதெல்லாம் இல்லை. இதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரே இவங்க மாத்துறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களினுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா, ஒரு எஃப்ஐஆர் பதிவுக்கு பிறகு நடைபெறும் காவல்துறை விசாரணைக்கு மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அளிக்கப்படும் தனிப்பட்ட புகாருக்கு இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது சார் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்லுது ஒரு தனிப்பட்ட சுப்பிரமணிய சாமி தான் சொல்றாரு, அது உங்களுக்கு போதும்னு சொன்னோன்னா கோர்ட் சொல்லுது இல்ல சார், எந்த தனிப்பட்ட ஆள் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் சார், எஃப்ஐஆர் இல்லையே அப்படின்னு கோர்ட்டு கேட்கிறாங்க. புலனாய்வு செய்வதற்கு காவல்துறையிடம் சிறந்த வளங்கள் வசதிகள் உள்ளன. ஒரு எஃப்ஐஆர் கீழ் நடத்தப்பட விசாரணை, குறிப்பிட்ட பணம் எந்த குற்றத்தின் மீது தெரியப்படுத்தப்பட்டது, என்ன மோசடி, இதெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும் என்று, இதெல்லாம் பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும் என்று நீதிபதி விளக்கியது. எஃப்ஐஆர் இல்ல, பிரைமா ஃபேசி இல்ல, எதுவுமே இல்லை, நீ எப்படி அமலாக்கத்துறை உள்ள வந்து பூந்து ராகுல் காந்தியும் அவங்க அம்மாவும் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவா அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. இந்த வழக்கு